ஸோ நம்ம ஹாய் சப்ஸ்கிரைபர், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வெக்சல் ப்ரிப்போசிஷனை எப்படி யூஸ் பண்ணணும், போகிறதுக்கு அங்கே இருக்கிறதுனா என்ன ப்ரிப்போசிஷன், அங்கேருந்து வர்றதுன்னா என்ன பண்ணணும், என்ன ப்ரிப்போசிஷன், இது பிளேஸுக்கும் பர்சனுக்கும் செப்பரேட்டாக நம்ம எப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் எக்ஸாம்பிளோட. ஸோ இன்னும் கூட நல்லா கிளாரிஃபை ஆகிறதுக்காக இந்த செக்ஷனில் ஒன்லி உங்களுக்காக நான் படித்த இடத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் இந்த இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டில் இந்த டேஷ் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆன்சர் ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு நான் ஆன்சர் ஷோ பண்ணும்போது கரெக்டான மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வெக்சல் ப்ரிப்போசிஷன் நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா தமிழ்லேயே அழகாக. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஹெல்ப்பே இல்லாமல் எல்லாமே ஆன்சர் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹேர் ரோத் ஈஸ்ட் டேஷ் ஸ்விம்பார்டு. இஸ்ட்டு வேர்பு இஸ்ட்டு இல்லையா? அப்போது இது ஓனா டாட்யூ. ஸோ ஸ்விம்பார்டு. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள். டாட்யூ ஸ்விம்பார்டுக்கு என்ன ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலில் டாட்யூ ஃபார்மில் நம்ம அந்த டேஷில் போடணும். ஓகே, இம்ன்றது டாட்டிவ் இல்லையா? டாட்டிவ் ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் இதை எலிமினேட், சாரி, ஓகே, இதை எலிமினேட் பண்ணிடலாம், முடிச்சதை. நெக்ஸ்ட், இஷ் கௌஃப மெடிக்கமெண்ட்டை டேஷ் அப்போத்திக்க. நான் அப்போத்திக்கவில் மெடிக்கமெண்ட்டை வாங்கிட்டுருக்கேன், கௌஃப. ஸோ வேர்பு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்க்கணும்? வேர்பு பார்க்கணும். வேர்பு மூமெண்டபுளா நான் மூமெண்டபுளா? நான் மூமெண்டபிள். அப்போனா அது ஓ. ஸோ ஓன்றதுனால இது ஒரு டாட்யூ, மூமெண்ட் இல்லாததுனால அது டாட்யூ. ஸோ ஓகேவா? அப்போத்திக்கு என்ன ஆர்டிக்கல்னா தி அப்போத்திக்க. ஸோ அந்த தி டாட்யூவில் என்ன வரும்? தேராக வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னு பார்க்கலாம். தேர். ஓகே, ஸோ இன் தேர் ஹிஷ் கவுஃபுன்றது மூமெண்ட் கிடையாது, அதனால் அது மூமெண்ட் இல்லாததுனால அது டாட்யூ. ஸோ அப்போது நம்ம இன் தேர் கவுஃப. அப்போத்திக்கன்றது தி அப்போத்திக்க மஸ்குலைன். ஸோ அது டாட்யூவில் என்ன வரும்? தேராக மாறும். ஓகே, ஸோ மீதியில் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், திருப்பிட்டு போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணாமல். நீங்களே ஆன்சரை எழுதிட்டு இதை நான் ஃப்ளிப் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்காம நீங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் வரும், அப்போ ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடி நான் பண்ண ஸ்டெப்பு மாதிரியே நீங்கள் ஸ்டெப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வேர்பு பார்க்கணும். வேர்பு பார்த்த உடனே அது அக்யூசிட்டிவாக டாட்டிவான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, டாட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது நம்ம நாமன் பார்க்கணும். அதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது நாமினேட்டிவில் என்னவா மாறும், அக்யூசிட்டிவில் என்னவா மாறுன்றதை நம்ம பார்க்கணும். இங்கே ஏன் அம்மு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இங்கே இன்னும் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் வாட்டர் ரிலேட்டட் பிளேசஸ் எல்லாமே அன்ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். வாட்டர் ரிலேட்டட் ப்ரிப்போசிஷன், பீச்சு, ரிவரு, லேக்கு, இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அது உள்ளே நம்ம போக மாட்டோம் இல்லையா? அப்போ இன்னும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வெளியில் நம்ம அங்கேயும் நிற்க மாட்டோம், அங்கேயும் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருப்போம். அப்போ நம்ம அது பக்கத்தில்னா நம்ம அன்னு தானே. அப்போ அன்ப்ரிப்போசிஷன் தான் வாட்டர் ரிலேட்டட் பிளேஸுக்கெலாம் அன்ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே,
இங்கே ஏன் மித்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வெஹிக்கிள் ரிலேட்டட் இருக்கு இல்லையா, நான் டாக்ஸியில் போகிறேன், நான் பஸ்ஸில் போகிறேன், அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மித்து தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மித்து ஃபார்ம் தான், மித்து ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். மித்துன்றதுனால டாட்டிவ், அந்த டாட்டிவ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷனில் நீங்கள் வந்து மூமெண்டபுளாக நான் மூமெண்டபுளாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஒன்லி ஃபார் டாட்டிவ் மித்துன்றது. சரியா? இதுவும் ஆயிடுச்சு, ஸ்லோ ஆயிடுச்சு, சாரி. ஓகே, எங்கே பார்த்துட்டு இருந்தோம், இதை பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஆஃப் பெட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஆஃப் யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகேவா? இன்னும் வராது. ஆஃப் வந்து மோர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சிச்சு. இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? யா, இதையும் ஓகே. இதை இப்போது சாரி யா, இது கொஷின் மட்டும். ஓகேவா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் ஷோ பண்ணுறேன். யா, ஸோ இது ஃபுல்லாக ஆன்சர். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக கொஷின். இப்போது நீங்கள் கொஷினை மட்டும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிட்டு இந்த ஆன்சரை வந்து ரீசெக் பண்ணுங்கள், கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு. ஓகே, ஸோ இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் நிறையா வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஸோ இன்னும் நீங்கள் ரொம்ப கிளாரிஃபை ஆகிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.